முதலாம் ஆதித்ய சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. கௌசிக முனிவர் ஆசிரமம் இங்கே இருந்துச்சு. இந்த கௌசிக முனிவர் ஆசிரமத்தில் அகத்திய முனிவரே வந்து அதை தங்கி சிவபூஜை செய்வதாக வரலாறு சொல்லுது. இத்தலம் வந்து சந்திரன் வழிபட்ட தலம், சந்திரன் வழிபட்ட முக்கிய தலம். பங்கினி மற்றும் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளில் நிலவின் ஒளி முழுமையான இறைவன் மீது படுகிறது. இது மிக சிறப்பான ஒன்று. சந்திரனுக்குரிய திருத்தலம் என்னது? திங்களூர். அந்த திங்களூர் இந்த திருப்பலத்திலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். அதனால இத்தலத்தினுடைய தலமரம் வாழை, அதனால இதுக்கு பேர் கதலீவனம்னு சொல்லுவாங்க. பிரணயாபுரின்னு சொல்லுவாங்க. பிராணபுரின்னு ஏன் சொல்றாங்கன்னா, லக்ஷ்மி வந்து தன்னுடைய தலப்பிரயாணத்தில் முதல் தலமாக எடுத்துக்கொண்டு திருப்பலனுக்கு வந்தாங்களாம். பிரயாணம் தொடங்கிய இடம், அதனால் பிரயாணபுரி. கௌசிக ஆசிரமம் இருந்ததுனால இதுக்கு கௌசிகாபுரியும் ஒரு பேர் இருக்குது. கதைகணம், கௌசிகாபுரி, பிரயாணபுரி அப்படிங்கிறதெல்லாம். இந்த சிலாதன் ஒரு மகரிஷி இருந்தாங்க. அந்த சிலாதன் மகரிஷிக்கு நம்மளுடைய நந்தி பகவான் பிள்ளையாவை பிறக்கிறார். அப்படி பிள்ளையா பிறந்த நந்தி பகவானுக்கு தக்க தருணத்தில் திருமணம் செய்து வைக்க சிவபெருமானே மனசு கொண்டு அவருக்கு திருமணம் செய்து வைத்து இந்த அம்பாளும் உமாதேவியும் இறைவனும் நந்தியம்பெருமான் மனைவியாரும் எல்லோரும் சேர்ந்து இந்த சப்த ஸ்தலங்களிலும் வந்திருந்து எல்லோருக்கும் அருள் அளிக்கிறார்கள். அதனால இந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த இறைவனை கும்பிட்டவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு தெரியாது. அது பல்லக்கில் முத்து பல்லக்கில் எல்லா இறைவனையும் ஒரே இடத்துல திருவையாற்ற பார்க்கலாம். அவங்க காட்சி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நம்ம ஊரில் எப்படி பாண்டியம்மன் பண்டிகை கொண்டாடுறோம், திருச்செந்தூரில் சூழசங்காரம், முருகன் பழனியில் பங்கிருக்கிறோம் கொண்டாடுற மாதிரி இவங்க வந்து இந்த முத்துப்பல்லாத்தையும் ரொம்ப நல்லா கொண்டாடுறோம். அத்தனை மக்களும் 3 கிலோமீட்டர் நடந்தே இந்த தலத்துக்கு அந்த 3 கிலோமீட்டர் சுற்றளவில் 2-3 தலங்கள் இதையெல்லாம் வந்து சப்தஸ்தலங்கள். இந்த சப்தஸ்தானங்கள் யார் எதுன்னு கேட்டிங்கன்னா, திருவையாறு, திருச்செந்தூர், திருப்பூந்துருத்தி, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பலம். இதில் வந்து பேரில் இந்த திருவையாறில் ஆரம்பித்தா திருச்சோத்துத்துறையில் அந்த இவருக்கு நம்ம நந்தியம்பெருமானுக்கு கல்யாணத்துக்கு சோறு அன்னம் பண்ணிட்டாங்களாம். திருப்பூந்துருத்தியிலிருந்து மலர்கள் எல்லாம் வந்துச்சாமா. திருவேதிக்குடியிலிருந்து வேதம் சொல்லும் அந்தணர்களெல்லாம் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. திருக்கண்டியூரில் மற்ற வேண்டிய பொருட்கள் தான். திருப்பழனத்திலிருந்து பழங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வச்சாங்க. அதனால இந்த 7 தலங்களும் இறைவனுக்கு சித்திரமத்தில் திருவியாற்றில் ஒருங்கே காட்சிகளும் பூப்பல்லக்கு நிகழ்ச்சி இங்கே பிரசித்தி பெற்றது. திருப்பழனம் அப்பர் சுவாமிகள் வாழ்வில் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தியது. அதுதான் அற்புதியடிகளது குருபக்தியும் சிவனின் திருமணமான அருள்பாலிக்கும் அந்நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து. இப்பொழுது நமக்கு இன்று குருவர்களால் கிடைக்கப்பெற்ற பகுதி 5ஆம் திருமறையில் அப்பர் சுவாமிகளால் அருளப்பெற்ற அருவனாய் அத்திஈருரி பொறுத்துமை வருது உருவனாய் ஒற்றீருப்பதி ஆகியவை என்ன தொடங்கும் பதிகம். இப்பதிகத்தில் முதல் பாடல் எல்லா பொருள்களும் இறைவனால் பெற்று அவ்வவர் தம் நல்வினை கேட்ப அப்பொருளை நுகரும் பாங்கு அமைவதை இத்திருப்பாடல் உணர்த்துகிறது. திருவினால் திருவேண்டும் என்கிறார். திரு என்பது இந்த இடத்தில் பொருட்செல்வம், அருட்செல்வம், முக்தி பேறு முதலியவற்றை கூறுகிறது. இதே அடுத்த பாடல இறைவன் 1000 திருநாமங்களை உடையவர். அத்திருநாமங்கள் தியானித்து வழிபட வேண்டும். அவ்வாறு அருவமான தியானித்து திருநாமாவளிகளை சாதகமாக கொண்டு வழிபடுதலே மன்னுயிர்களுக்கு வழங்கப்பட்ட அனுக்கிரகம் என்கிறார். இதனை நமது மணிவாசக பெருமான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதது 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லையினம் கொண்டவமாக இருக்கிறார். இறைவனின் திருநாமங்களை தியானித்து அவனது திருவடிகளை தொழுது வணங்கி
திருக்கோயிலை வளம் வந்து வணங்கும் அடியார்களுக்கு கருணையுடன் அருள் புரியுவான் இறைவன் முன்னிற்பார் என்று விளக்குகிறார். இந்த பதிகத்தின் கடைசி பாடலில் சிவபெருமானுடைய திருவடி அப்பர் பெருமானின் திருமுடியில் பதிய பெற்றது. அந்த மாண்பினை உமையோடும் தங்கட்டாள் அடியேனுடைய உச்சியே என ஏற்றி பாடுகிறார். இதே போல நனைதனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் என் பெருமான் நல்லவாறே என்ற 6ஆம் திருமணியில் அப்பரே பாடுகிறார். இதனை நம் சேக்கிழார் பெருமான் மன்னு திருத்தொண்டர் மகிழ்ந்து கொடுத்து என்றும் உன்னுடைய நினைப்பதனை குடிக்கின்றோம் என்றும் அவர் தம் சென்னிசை பாதமாக சுட்டினான் சிவபெருமான் என்றும் திருநாவுக்கரசர் புராணத்துல 198 பாடலில் சொல்றார். இத்திருப்பழகத்தலமானது நாவுக்கரசர் பெருமானின் பெருமைகளையும் அப்பூதியடைய அடிகளின் வரலாற்றையும் நமக்கு செலுத்துகிறது. நாவுக்கரசர் பெருமானின் உயர்ந்த சிவபக்தியினை சென்ற உயிரையும் விட்டு தரும் வலிமை வாய்ந்தது என்பதை இப்பதிகத்தில் உணர்த்த வைக்கிறது. அப்பூதியடிகளின் பிள்ளை பெரிய திருநாவுக்கரசன் உயிரை மீட்டதன் வாயிலாகவும் எல்லோருக்கும் இதை மெய்ப்பிக்கிறது. உண்மையான பக்தி உலகில் எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரும் இறைவனத்தில் வைக்கும் நிர்மலமான அன்புக்கு இணை வேறேதும் இல்லை என்பதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துகிறது. இன்று இந்த நல்ல உயர்தலத்தில் அப்பர் சுவாமிகளையும் அப்பூதியடிகளையும் சிந்தித்து நல்லவர்கள் பெற பணித்த குருவுக்கு கோடான கோடி நன்றி கூறி அடியார் பெற்றோர்களை வணங்கி விடைபெறுகிறேன். சமயம் இருப்பின் இப்பாடலை ஒட்டி பல சம்பவங்கள் உள்ளன. அவற்றை சிந்திக்க இறைவன் அறிவு கிட்டினால் விரிவாகவும் விளக்கமாகவும் சிந்திப்போம். அருளாசி பெற்று